எனி டிகிரி எனி டிபார்ட்மெண்ட் படிச்சவங்களுக்கு ட்ரைனிங்கை பத்தி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். படிச்சாதான் வேலை கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். யூனிக் டெக்னாலஜி ஃபர்ஸ்ட் டைமா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி டைரக்டா ஃப்ரெஷர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. இங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இனிஷியேட் பண்ணியிருக்காரு மிஸ்டர் முகமது ஹுசைன். ஸோ அவர் இனிஷியேட் பண்ணியிருக்கிறதுல அட்டண்டன்ஸ் சிஸ்டம், சிஆர்எம், மொபைல் அப்ளிகேஷன் நிறைய டெவலப் பண்றாங்க. மெயினா ஜாவா, பைத்தான், டாட்நெட்டுக்குன்னு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. ஆல்ரெடி 15+ எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் 35+ ஓப்பன்ல இருக்கு. ஸோ இது சேலரியை காட்டிலும் 10 times அதிகமா நாலேஜ் கெயின் பண்ணணும்னு நினைக்கிற ஃப்ரெஷருக்கு இது ரைட் சாய்ஸ். நீங்க கத்துக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஏன்னா மோர் தென் 10-11 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன டெவலப்பர்ஸ் இங்க கைட் பண்றாங்க. ஸோ இது பியூர்லி ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. நாலேஜ் கெயின் பண்றதுக்கு பஞ்சமே இருக்காது. பக்கமா படிச்சுக்கலாம். ஸோ படிக்கிறது மட்டும் இல்லைங்க, வாரத்துக்கு 6 நாள் நான்வெஜ் ஃபுட்டோட மிஸ்டர் முகமது ஹுசைன் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ சேலரி, ஃபுட்டு, அகாமடேஷனோட நீங்க நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கலாம். 1 இயர்ல 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வேற கம்பெனி மூவ் பண்றதுக்கும் இவங்களே சப்போர்ட் பண்ண போறாங்க. சோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இது வரைக்கும் யூனிக்ல நான் சொன்னதே கிடையாது. நீங்க டைரக்டா உங்க ரெஸ்யூம் மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க. இன்டர்வியூல எவ்வளவு பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றீங்களோ ப்ரோக்ராம் மட்டும் தான் கொஸ்டினா இருக்க போது கிளியர் பண்ண அடுத்த பொசிஷன் கிடைக்கும்.